5950 ஆண்டுகள் மாஸ்டர் பெதியுஸ்ஸமான் சயீத் நூர்சி இந்த காலத்தை 3ஆம் சயீத் என குறிப்பிடுகிறார். இந்த நேரத்தில் ரிசாலே இந்நூர் படிக்கப்படுகின்றது மற்றும் வெளியிடப்படுகின்றது, குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களிடையே. அங்காரா பல்கலைக்கழக மாணவர்கள் தயாரித்த கான்ஃபரன்ஸ் எனும் தலைப்பில் உள்ள வேலை இந்த காலகட்டத்தில் வெளியிடப்படுகிறது. கூடுதலாக இந்த நேரத்தில் மறைந்த ஸ்பாடா M.B, டாக்டர் தாஹ்சின் டோலா, மறைந்த பிரதமர் அட்னான் மெண்டரஸை ரிசாலே இந்நூர் மத விவகாரங்கள் இயக்ககத்தால் அச்சிடப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அணுகுகிறார். அட்னான் மெண்டரஸின் அச்சிடும் உத்தரவுக்கு பிறகும் இது சாத்தியமாகவில்லை. மத விவகாரங்கள் இயக்குநரகத்தால் ரிசாலே நூர் அச்சிடுவது மிகவும் பின்னர் தாமதமாகி அதேபோல் அதிபர் ரெசெப் தாயிப் எர்டோகான் காலத்தில் சாத்தியமாகும். மூன்றாவது சைத் வாழ்க்கையில் அந்த காலத்திற்கேற்ப ஆசானின் தனி சிறப்பு, ஆசான் உலகத்திலிருந்து முழுமையாக விலகுவார் என்று சுட்டிக்காட்டினார். கடிதத்தில் அவரது வாழ்க்கை முறையை பார்க்கும்போது அவர் முழுமையாக மாணவர்களை பயிற்றுவிக்க ஜஸ்னை அர்ப்பணித்ததை நாம் காண்கிறோம். இது மூன்றாவது சைத்தின் மிக முக்கியமான அம்சமாகும். எங்களை இத்தகைய ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நான் மிகவும் நன்றி கூறுகிறேன். பெதியுஸ்ஸமான் என்ற பெயரை முதலில் நான் இமாம் ஹதிப்பள்ளியில் இருந்தபொழுது கேட்டேன். அந்த நேரத்தில் நாங்கள் அவரது படைப்புகளை படிக்கவும் வாய்ப்பு கிடைத்தது. இவைகளுடன் மாஸ்டர் நசீப் ஃபசில் கிசாகுரேக்கின் படைப்புகளை படிக்கும்போது கடைசி காலத்தின் மத அடக்குமுறைகளில் பெதியுஸ்ஸமான் சைத் நூர்சியை குறித்த மாஸ்டரின் அணுகுமுறைகளையும் பார்த்தோம். முதல் அவரை மறக்காமல் வைத்திருக்கும் மிக முக்கிய அம்சம் அந்த கடுமையான அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர் எடுத்த நிலைப்பாடு, அவர் எப்போதும் அதிலிருந்து பின்வாங்காத நிலைப்பாடு. எனக்கு நினைக்கிறது அவர் எங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு முன்மாதிரியாக மாறினார். ஏனெனில் பெதியுஸ்ஸமான் வளைந்தவனாகவோ அல்லது ஒப்புக்கொண்டவனாகவோ இல்லை, அவர் உறுதியாக நின்றார். இது அவரது கட்டுரைகளிலும் போன்றவற்றிலும் காணலாம்.